மீண்டும் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அண்ணாமலை வரைக்குமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது நம்ம நிறைய ஆர்டிக்கல், நிறைய நியூஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ரியாலிட்டிக்கு அது எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லார் மைண்ட்லேயுமே இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜ் போகணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனா நல்ல ஒரு மார்க் எடுத்தால் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து ரேங்கிங் பட்டியலில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கவுன்சிலிங் போகணும், ரேங்கிங் பட்டியலில் வரும் அப்படின்ற பல கனவுகளோட தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். தமிழ்நாட்டில் ஏன் ஓவரால் இந்தியாவிலேயே சொல்லப்போனால் தென் இந்தியாவில் சொல்லணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு காலேஜ். அந்த மாதிரி காலேஜில் இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து கேட்கும்போது அந்த நியூஸை பார்க்கும்பொழுதும் கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு சங்கடமான விஷயம் போச்சு. இது நடந்திருக்கிறது ரியாலிட்டியில் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு 8 மணிக்கு மேலே போகுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அது போலீஸ் தரப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மாதிரியான ஒரு பெரிய சிட்டி, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த மாதிரியான சிட்டி 8 மணி அப்படிங்கிறது பகல் மாதிரி தான் இருக்கும். நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு வரைக்குமே கூட்டங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் காலேஜ் அப்படிங்கும்போது பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னும் பொழுது அங்கே 8 மணின்றதுலாம் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. நைட்டு ஒரு 10 மணி வரைக்குமே ஸ்டூடெண்ட்டுங்களோட நடமாட்டம், மக்கள் நடமாட்டம் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தான் இருக்கும். யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. காலேஜ்னா கூட சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே விளையாடுற பசங்க தான் இருப்பாங்க. அப்புறமேட்டு நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் விளையாடுற பசங்க இருக்கும். 7 மணிக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஸ்கூல் எல்லாமே சைலண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி இருக்காது. 8 மணி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நேரம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் மக்கள் அதிகமாக இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே தான் இருக்கும். அதுவும் தனியாக இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரிலாம் மெயின் சிட்டிக்குள்ள இருக்கிறது, அதுவும் சென்னை மாதிரியான நகரத்தில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுல வந்து 8 மணி அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. அது சாதாரண ஒரு நேரமாக தான் இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து 8 மணிக்கு மேலே, அதாவது பெண்கள் தனியாக போகிறது அப்படிங்கிறது தனியாக ஒரு காட்டு பகுதி அதிகமாக இருக்குது, எல்லாம் மலை பிரதேசங்கள் இருக்காங்க அந்த மாதிரினா அது 8 மணி அப்படிங்கிறது மக்கள் சீக்கிரமாக உறங்கிடுவாங்க. இல்லை குளிர் பிரதேசங்கள் மாதிரி இருக்குதுன்னா சீக்கிரம் ஒரு 7 மணிக்கெல்லாம் உறங்கிடுவாங்க அப்படின்னா அது 8 மணி ஒரு பெரிய சைலண்ட் அமைதிப்படுத்தப்பட்ட நேரமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பயந்துக்கலாம். 8 மணிங்கிறது சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் அது வந்து டிஸ்க்ளைமர் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தனியார் கம்பெனிக்குள்ளேயோ, தனியார் நிறுவனத்திலேயோ, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு 500 ஸ்டாஃப்ஸ் வச்சு வேலை செய்கிற அந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை தனியார் கம்பெனிகள் நிறைய கம்பெனிகளாக இருக்கட்டும், அங்கே உள்ளே போகணும் அப்படின்னா என்ட்ரி பாஸ் போட்டு தான் போகணும். உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் உள்ளே வர சொன்னாங்கன்ற தகவல் முன்னாடி கேட்டில் பதிவு பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகும். யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யூனிவர்சிட்டிஸ்லாம் பண்ணலாம். அது அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி முக்கியமான யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. கேட்டை தண்ணி உள்ளே போக முடியாதுன்றதுல கண்டிப்பாக எல்லாரோட என்ட்ரியுமே நம்ம டேட்டா இது பண்ணலாம். இல்லைனா டேட்டா என்ட்ரி பண்ண முடியும், ஐடி கார்ட்ஸ் காமிச்சா மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஐடி கார்ட்ஸ் காமிச்சிட்டு பேரண்ட்ஸாக இருந்தால் ஐடி கார்டு அவங்களுடைய நம்பர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். செக்யூரிட்டி சிஸ்டத்தை டைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். டைட் இப்போ பண்ணணுன்றதுல நார்மலான ப்ரோட்டோக்கால் நார்மலாக இருக்கிற மற்ற கம்பெனிஸ் இதில் பண்ணும்பொழுது, மற்ற காலேஜஸ் கல்லூரிகளில் பண்ணும்பொழுது இதை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணிட்டு தான் இருக்கணும். இதை பண்ணாமல் விட்டது ஒரு பெரிய தப்பு தான். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து உள்ளே போய் இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டில் இருக்கார், பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு அப்படிங்கிறான். அவர் அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பார். அவருடைய டேட்டா எடுத்து பார்த்து 2012 அதை பண்ணியிருக்காரு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 37 வயசுங்கும்போது அவர் 25 வயசுலேயே அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. 37 வயசுல பண்ணும்போது அவருக்கு அதிகமான தைரியமும், ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அவருக்கு அளவு கடந்த தைரியம் இருக்கும். இன்னும் நிறைய பெண்கள் வந்து வெளியில் வராமல் நிறைய பெண்கள்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்க வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சேலத்துலேருந்து சென்னை வந்திருக்கோமோ, இல்லை திருச்சியிலேருந்து சென்னை வந்திருக்கோம், இல்லைனா ஒரு கன்னியாகுமரி சென்னை வந்திருக்கணும், ஒரு படிக்க வந்திருக்கோம் பார்த்தோன்னா அப்பா அம்மாலாம் நம்பிக்கை வச்சு தான் படிக்க வச்சுருப்பாங்க அப்படின்ற அந்த பயத்தோடு தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் காதல் அந்த மாதிரியான விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்க, இல்லைனா வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் ஸ்கூல்லேயே அதுமாதிரி பயமாக இருந்தே தான் இருக்கும். இப்போ காலேஜ்ன்னும் பொழுது அந்த பயமும் மதிப்பும் இருக்கும். அதுமாரி இந்த மாதிரியான காதல் தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அது பயமாக தான் இருக்கும். அதனால் இவர் வந்து ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்டு இருக்கலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து அவங்க லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் அடித்து போட்டு அவனை துரத்தி விட்டு அடுத்து இவர் வந்து பாலியல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு, சரி வன்கொடுமை பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே. நம்ம நிறைய கோணத்தில் நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். நான் இந்த விஷயத்தை வந்து ஒரு பையன் வந்து அடிக்கிறான். ஒரு பொண்ணு லவ் பண்ணுற ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் அடித்து போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பையன் அடித்து கொல்லலை. அந்த அடித்து போட்டு அந்த பையன் எந்திரிச்சு நடக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணாவே பசங்க அங்கேருந்து வந்துடுவாங்க, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி.
அதுவும் காலேஜ் அப்படிங்கும்பொழுது அந்த நட்போட்டாரங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். நட்போட்டாரத்தில் சின்னதா ஒரு ஃபயர் ஆனுச்சுனாமே இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நெறைய கோவப்படுவாங்க. போராட்டம் பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாங்க. அத ஏன் அந்த பையன் பண்ணல அப்படின்னு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணு கூட இந்த மாரி விஷயம் நடக்குது. நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு, இந்த மாரியான பொண்ணுக்கு நடக்குதுன்னா, ஸ்டூடண்ட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பொண்ணும் கூட சொல்லியிருந்தா அவங்களே ஒரு கூட்டமா வந்திருப்பாங்க. அது ஏன் பண்ணல? அது ஏன் நடக்கல? அப்படின்ற விஷயம் தெரியல. ஆனா இருந்தாலும் ஒரு அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஏன் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும்ல. இது மாரி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கும். அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது சமரசம், சமாதானம் தான் ஃபர்ஸ்ட் விஷயம் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பேசியிருப்பாங்க. ஸ்டேஷன் சைட்லேருந்து பேசியிருப்பாங்க. இல்ல நாங்க வந்து ஸ்ட்ராங்கா எஃப்ஐஆர் போடணும். அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, சரி ஓகேன்னு எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போ வந்து காலேஜ்ல இந்த மாதிரியான பிரச்சனை வந்துரக்கூடாது. இது பொலிட்டிக்கல் சைட்ல ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய இதுல. ஏன்னா பொலிட்டிக்கல் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால, இது ஒரு பெரிய விஷயமா போயிறக்கூடாது அப்படின்றதுனால, பப்ளிக்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க. நாங்க உடனடியா எஃப்ஐஆர் உங்களுக்கு இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில வந்து மீடியாவுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்டின்னா, அடுத்த விஷயம் இல்ல அப்டின்னா, அந்த எஃப்ஐஆர் காப்பி யார்கிட்ட குடுப்பாங்கன்னா, லாயர்ஸ் கிட்ட தான் குடுப்பாங்க. அதாவது வக்கீல் கிட்ட தானே குடுப்பாங்க. அவங்க யார வக்கீல் நியமிச்சிருக்காங்களோ, அந்த வக்கீல்ட்ட குடுப்பாங்க. அந்த வக்கீல் ஏதாவது வெளியில லீக் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா காவல்துறை லீக் பண்ணியிருக்கலாம். காவல்துறை என்ன சொல்லுது, நாங்க தான் லீக் பண்ண மாரியான ஒப்புதலும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால காவல்துறை லீக் பண்றாங்க அப்டின்னா, சாதாரணமாலாம் லீக் பண்ண முடியாது. லீக் பண்ணக்கூடாது. லீக் பண்ணலாம். ஆனா லீக் பண்ணக்கூடாது. ஆனா அதான் பேச்சுவார்த்தை போயிருப்பாங்க. அத தாண்டி இது ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்டின்னு சொல்லிட்டே இருக்கும். அடுத்து அந்த ஞானசேகரன் அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணார்ல, அவரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு வந்து பொலிட்டிக்கல் சைட்ல அவருன்னு சொல்லக்கூடாது. அவன் பொலிட்டிக்கல் சைட்ல நல்ல ஒரு சப்போர்ட்ல இருப்பாங்க. அப்ப பொலிட்டிக்கல் சைட்ல பிரச்சனை வந்துறக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவன் தெளிவா வந்து போலீஸ் கிட்ட வந்து தெளிவா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா தான் இந்த மாரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும். அது இல்லாம ஒரு 2 ஃபோட்டோல பார்த்தாலும் கொடூரத்தின் உச்சம். மக்கள எப்படிலாம் ஏமாத்துறாங்க. ஒரு கால் ஃபுல்லா மாவுக்கட்டு போட்டுருக்காங்க. கையில இந்த இடத்துல முட்டியில இங்க மட்டும் போட்டுருக்காங்க. அடுத்து இன்னொரு ஃபோட்டோல ஃபுல்லா கைய சுத்தியிருக்காங்க. கால்ல எதுவுமே போடல. இந்த மாரியான ஃபோட்டோக்கள் பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வருது. இது ரியாலிட்டில பொலிட்டிக்கல் சைட்ல ஒரு பிரஷர் இருக்கும். பொலிட்டிக்கல் சைட்ல இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயத்தலாம் வெளியில வேணாம். இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறோம். திமுக இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயத்தலாம் வெளியில சொல்ல வேணாம். இத வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து இது குடுத்துருப்பாங்க. ஆர்டர் குடுத்துருப்பாங்க. உள்ளே எஃப்ஐஆர் காப்பி போடுறதுக்கு முன்னாடியே போட்டதுமே வந்து போடுறதுக்கு முன்னாடியே தகவல சொல்லியிருப்பாங்க. போட்டதுமே தகவல் அவங்களுக்கும் போயிரும். எஃப்ஐஆர் நாங்க பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வக்கீல் சைட்ல ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. இதுக்கு வந்து பதில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தைரியமா இருந்தத விட, அவங்க அப்பா, அம்மா ஃபுல் சப்போர்ட்ல அந்த அளவுக்கு தைரியமா இருந்ததுனால, ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூவ கொண்டு வந்துச்சு. அடுத்து இத வந்து அண்ணாமலை ஏன் அவர்கள் சாட்டி அடிச்சு அதாவது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்போம், போராடி பார்ப்போம், ஒண்ணும் நம்மளால பண்ண முடியல. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல சிறப்பா பணியாற்றி இருப்போம், அத பண்ண முடியல. அடுத்து நாம அத விட ஒரு ஹையர் போஸ்டிங் அத விட தகுதி உயர்ந்த தகுதி வந்ததுக்கு பிறகு பண்ண முடியல அப்படின்ற கோபம் இருக்கும். அது யாரையுமே கண்டுக்காம விட்டுருவாங்களா அப்படின்ற அந்த இது இருக்கும். ஏன் எஃப்ஐஆர் காப்பிலாம் வெளிய லீக் பண்றீங்க? எஃப்ஐஆர் காப்பிலாம் லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்கல. ஆனா அவர்களால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் போராட்டத்துக்கும் பர்மிஷன் கேட்குறாங்க. போராட்டத்துக்கும் இது இல்ல. அனுமதி குடுக்கல. அது இல்லாம வந்து அதே சமயத்தில போராட்டம் இதுனாலும் பிரதம மந்திரி வந்து இறந்துட்டாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் இறந்தனால போராட்டம் 7 நாளைக்கு எந்த ஒரு போராட்டமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரியான ரூல்ஸ் நியமனம் வந்து எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏத்துக்கிட்டதுனால, இத பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த இத வந்து இது பண்றாங்க. அதனால அவர் வந்து என்ன பண்ணா, அவரால தாங்கிக்க முடியல. அவர் ரிட்டர்ன் வந்து அவர் வீட்டு முன்னாடியே வந்து அவர் போராட்டம் பண்றாரு. என்னன்னா, அவர் தன்னை தானே சாட்டி அடிச்சு பண்றாரு. இவரு இந்த சாட்டி அடிச்சு பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றுல நெறைய பொலிட்டீசியன்ஸ்லாம் சாரி தன்னைத்தானே சாட்டையில அடிச்சுக்கிட்டும், தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டும் ஒரு நூதன போராட்டத்தில நெறைய முறை பண்றாங்க. இப்ப பஸ்ஸு தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப சாலை மறியல் போராட்டம் பண்றாங்க. வெறும் கூடத்த காலி கூடத்த வச்சுட்டு போராட்டம் பண்றாங்க. தொடப்பத்த வச்சு போராட்டம் பண்றாங்க. அந்த மாரி நெறைய விதமான போராட்டம் பண்றாங்க. போராட்டம் எந்த போராட்டம் சரியான முறைன்னு தெரியாது. ஆனா தன்னால இத பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, அவர் இந்த மாரியான போராட்டம், நூதன போராட்டத்த வந்து எடுத்திருக்காரு. அதுல அவரெல்லாம் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்படுது. எதிர்க்கட்சிகள் நெறைய பேசப்படுறாங்க. இது தமிழ்நாட்டுல இந்த மாரியான வன்கொடுமைகள் இங்க மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. எல்லா இடத்துலயும் பரவலா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே அதாவது இப்ப காலேஜ்ல யுனிவர்சிட்டி நடத்துற யுனிவர்சிட்டில மட்டும் இது ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம, அடுத்து காலேஜ்லயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பப்ளிக் பிளேஸஸ்ல இந்த மாரியான கொடுமைகள்லாம் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு அவங்க என்னன்னா காவல்துறையில நம்ம ஸ்டேஷன்ஸ் நெறைய போயிருந்தீங்க அப்படின்னு தெரியும். நெறைய போனீங்கன்னாலும் தெரியும். அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்லிருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது. அதனால உங்கள் பாதுகாப்புக்கு நீங்க தான் முக்கியம்னு சொல்லி, எனக்கு வர கோவம் என்னன்னா, அவன் லவ் பண்ண அந்த பையன அடிச்சு போட்டான்ல, அவன் கண்டிப்பா அவன் ரிட்டர்ன் எதுவும் பண்ணியிருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு போகாம இந்த நடக்காம பார்த்துருக்கலாம். இந்த மாரி பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் சமூகத்துக்கு இந்த மாரி இருக்குன்னு தெரியும்.
ஆனால் பெண் பிள்ளைகள வெளியில் போகக்கூடாது, வெளியில் போய் படிக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லாமல் ஒரு பயத்தை உண்டாக்காமல் பண்ணுனாங்க. பயத்தை உண்டாக்காமல் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணாங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுட்டு இருக்கு அப்படின்றதுக்கான பல விஷயம் 2024ல் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. இது சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் சார் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.